வெல்கம் டு பிரைட் கோச்சிங் சென்டர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐல பயாலஜி கொஸ்டினோட வேர் டு ஸ்டடி, அதாவது நம்ம புக் ப்ரூஃபோட 2023 எப்படி கேட்டிருக்காங்க, எங்கேருந்து கேட்டிருக்காங்க, 6th to 12th படிக்கலாமா, அதாவது 11th 12th எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அது எந்த பகுதியில் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இதை பார்த்தா மட்டும் தான் நம்ம படிக்கிறதுக்கு நல்லா ஸ்டார்ட் பண்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? சரி, நான் இந்த வேர் டு ஸ்டடி அதாவது புக் ப்ரூஃபை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு உங்களுக்கு அனாலிசிஷன் காமிக்கிறேன். பயாலஜியில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டலா மொத்தம் நமக்கு எத்தனை கொஸ்டின் இருக்குன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா 31 கொஸ்டின் இருக்கும். ஓகேவா? டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ 2023 கேட்ட கொஸ்டின்ல சயின்ஸ் மட்டும் எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா 31 கொஸ்டின். அந்த 31 கொஸ்டின்ல பயாலஜி மட்டுமே 16, பாதிக்கு பாதி வந்துருச்சு. பயாலஜி மட்டுமே 16 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டோட்டலாவே சயின்ஸ் 31 தான், அதுல பயாலஜின்னு பார்த்தா 16. நீங்க சயின்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்றது பயாலஜியா தான் இருக்கணும். ஓகேவா? பயாலஜி ப்ரிப்பேர் பண்ணிட்டு அடுத்து நீங்க ஸ்டார்ட் பண்றது கெமிஸ்ட்ரியா இருக்கக்கூடாது, பிசிக்ஸா இருக்கணும். ஏன்னா பிசிக்ஸ்ல தான் 10 கொஸ்டின் கேட்டு இருந்திருப்பாங்க, அடுத்துதான் கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணும். சரி, இப்ப நம்ம பயாலஜி பார்க்கணும். பயாலஜில 16 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த 16 கொஸ்டின் எந்தெந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து கேட்டிருக்காங்கன்றத பாருங்க. 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 2 கொஸ்டின் தான் வந்திருக்கும். 10th ஸ்டாண்டர்ட்ல 2, 9th ஸ்டாண்டர்ட்ல 3, 8th ஸ்டாண்டர்ட்ல 3 கொஸ்டின், 6th ஒரு கொஸ்டின் கேட்டு இருந்திருப்பாங்க. மொத்தம் 6th to 10th நீங்க படிச்சீங்க அப்படின்னா 16ல 9 கொஸ்டின் தான் அடிக்க முடியும். 6th to 10th படிச்சிருந்தவங்க பயாலஜி அட்டன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த 16 கொஸ்டின்ல 9 அடிச்சுக்க முடியும். 11th 12th சைடு பாத்தீங்க அப்படின்னா 11th ஜுவாலஜில ஒரு கொஸ்டின் கேட்டு இருந்திருப்பாங்க. நியூட்ரிஷன் 11th நியூட்ரிஷன் சத்துணவியல்னு ஒரு பாடம் இருக்கு, அந்த பாடத்துல இருந்து 2 கொஸ்டின் கேட்டு இருந்திருப்பாங்க. ஜுவாலஜி 12th ஜுவாலஜி, 12th பாட்னி. பயாலஜியா ரெண்டா பிரிப்பாங்க, பாட்னி ஜுவாலஜி. பாட்னில 2, ஜுவாலஜில 2. மொத்தம் எத்தனை கொஸ்டின் 11th 12th இருந்து கேட்டாங்கன்னா 7 கொஸ்டின். அப்ப 9 கொஸ்டின் 6th to 10th, 7 கொஸ்டின் 11th 12th. அப்ப ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 16 கொஸ்டின் நம்மளுக்கு வந்து பயாலஜில இருந்து கேட்டிருக்காங்க. இப்ப இதுலதான் எந்த ஸ்டாண்டர்ட்ல இப்ப 10th 2 கொஸ்டின், அந்த 2 கொஸ்டின் எங்க இருந்து கேட்டிருக்காங்கன்னு நம்ம பார்க்க போறோம். 11th 12th எந்த பேஜ்ல எங்க கேட்டிருக்காங்கன்றதா இப்ப நம்ம பார்க்க போறது. ஓகேவா? சரி, இப்ப நம்ம இந்த கொஸ்டினோட நம்பர் தெரியும் போதுதான் நீங்க உள்ள படிக்கிறதுக்கும் நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு எந்த சப்ஜெக்டை நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலான்றது நீங்க அது கரெக்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம 8th 9th 10th அதை முடிச்சுட்டு தான் நம்ம 11th 12th வரணும். 6th 7th இருந்து கொஸ்டினே கேட்கல, அதுவும் 7th விட முடியாது, படிக்கணும். ஓகேவா? இந்த தடவை கொஸ்டின்ல கேட்கல, 2023 கேட்கல, 22 கேட்டிருக்காங்க, 20 கேட்டிருக்காங்க. அதனால நம்ம எல்லா கொஸ்டினும் அனலைசேஷன் பண்ணி தான் நம்ம அடுத்ததுக்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். சரி, நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 2023 கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஷனை வச்சு நம்ம பயாலஜி பார்க்க போறோம். ஓகேவா? சரி, இப்போ பயாலஜில உள்ள போலாம், எந்தெந்த ப்ரூஃப்ல எங்கெங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், முனைவர் வர்கீஸ் குரியன் என்பவர் டேஷ் புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஓகேவா? எங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 9th பயாலஜில யூனிட் 23. ஓகேவா? பேஜ் நம்பர் 289 கேட்டிருக்காங்க. முனைவர் வர்கீஸ் குரியன் என்பவர் தேசிய பால் பண்ணை வளர்ச்சி கழகமானது உருவாக்கப்படுது. அதாவது வர்கீஸ் குரியன் என்பவரால் தேசிய பால் பண்ணை வளர்ச்சி கழகமானது உருவாக்கப்படுதுன்னு சொல்லியிருப்பாங்க. வெண்மை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுகிறார். வெண்மை புரட்சியின் தந்தை வர்கீஸ் குரியன் என்பவர் யார் அப்படின்னு சொன்னா வெண்மை புரட்சியின் தந்தை. இந்த டேட்டா எங்க கொடுத்துருந்துருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டேட்டா எங்க கொடுத்துருப்பாங்கன்னா 9th பயாலஜில யூனிட் 23 பேஜ் நம்பர் 289. ஓகேவா? யூனிட் பயாலஜில யூனிட் 23 பேஜ் நம்பர் 289 கொடுத்துருப்பாங்க. கொஸ்டின் பார்த்துக்கோ, வெண்மை புரட்சியின் தந்தை. வெண்மை புரட்சியின் தந்தை யாருன்னா வர்கீஸ் குரியன். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க பார்க்கலாம். 2வது கொஸ்டின், மனாஸ் உயிர்கோள காப்பகம். இது வந்து ஜாகிரபில இருந்து, நான் ஜாகிரபில சொல்லியிருப்பேன், பயாலஜிலையும் இருக்குது. ஓகேவா? ரெண்டு இடத்துல இருக்காங்க, மேப் வச்சு பார்க்கலாம். இங்க வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு பாக்ஸ் கொஸ்டினாவே கொடுத்துருக்காங்க. பயாலஜில உயிர்கோள காப்பகங்கள், இந்தியாவில் உள்ள உயிர்கோள காப்பகங்களின் சொல்லிட்டு ஒரு டேபிள் போட்டுருக்காங்க. அதுல அசாம்ல இருக்கிற இதான் என்னன்னு பாத்தீங்கன்னா மனாஸ் உயிர்கோள காப்பகம். மனாஸ் உயிர்கோள காப்பகம் அசாம். ஓகேவா? சரி, எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8th பயாலஜி. 8th பயாலஜில யூனிட் 22 பேஜ் நம்பர் 282. 8th பயாலஜில இருந்து கொஸ்டின் கேட்டு இருந்திருக்காங்க. ஓகேவா? சரி, அடுத்து உலக எய்ட்ஸ் தினம் அனுசரிக்கப்படும் நாள் எப்ப அப்படின்னு கேக்குறாங்க. உலக எய்ட்ஸ் தினம். உலக எய்ட்ஸ் தினம் எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 1 உலக எய்ட்ஸ் தினம் டிசம்பர் 1 அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க. முக்கியமான தினம்லாம் ஒரு பாக்ஸ்ல போட்டு கொடுத்துருப்பாங்க. உலக சுகாதார தினம் ஏப்ரல் 7, மலேரியா தினம் ஏப்ரல் 25, காசநோய் எதிர்ப்பு தினம் டிபி டே மார்ச் 24 சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. ரொம்ப முக்கியமான தினம் தான். உலக எய்ட்ஸ் தினம் எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 1. உலக எய்ட்ஸ் தினம் எப்பனா டிசம்பர் 1. இது எந்த புக்ல கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, 9th பயாலஜி.
9th பயாலஜில யூனிட் 22 பேஜ் நம்பர் 269. யூனிட் 22 பேஜ் நம்பர் 269. ஓகேவா? சரி, அடுத்து நம்ம பார்க்க போறது இயற்கை வேளாண்மை ஆதரவாளர் மற்றும் வல்லுநரான கோ நம்மாழ்வார் வானகம் என்ற அமைப்பினை தமிழ்நாட்டில் எங்கு நிறுவினார்? கோ நம்மாழ்வார். ஓகேவா? அந்த கொஸ்டின் அப்படியே இங்க கொடுத்துருப்பாங்க. இயற்கை வேளாண்மை ஆதரவாளர் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஸ்லைடா கொடுத்துருப்பாங்க. இதுல நல்லா பார்க்கலாம். இயற்கை வேளாண்மை ஆதரவாளர் கோ நம்மாழ்வார். கோ நம்மாழ்வார் என்பவர் இயற்கை வேளாண்மை மற்றும் ஆதரவாளர் அப்படின்றத கொஸ்டின் கொடுத்துருவாங்க. அவர் வந்து அந்த வானகத்தை வந்து எங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றத கடைசியில சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இந்த லைன்ல பார்க்கலாம். கரூரில் வானகம் என்ற சுற்றுச்சூழல் அமைப்பினை நம்மாழ்வார் நிறுவினார். நம்மாழ்வார் அவர் வந்து எங்க நிறுவியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கரூர்ல வானகம் என்ற சுற்றுச்சூழல் அமைப்பினை நிறுவினார். வானகம் என்ற அமைப்பை எங்க நிறுவியிருக்காருன்னா கரூர்ல எங்கன்னு பாத்தீங்கன்னா எங்க நிறுவிருக்காருன்னு பாத்தீங்கன்னா கரூர்ல நிறுவியிருக்கிறாரு வானகம் என்ற அமைப்பு சுற்றுச்சூழலுக்காக. ஓகேவா? இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 12th ஜுவாலஜில பேஜ் நம்பர் 13, யூனிட் 13 பேஜ் நம்பர் 278. யூனிட் 13 பேஜ் நம்பர் 278ல கொஸ்டின் கேட்டு இருந்திருக்காங்க. சரி, கொஸ்டின் ஒரு டைம் பார்த்துக்கோ. இயற்கை வேளாண்மையின் ஆதரவாளர் மற்றும் வல்லுநரான கோ நம்மாழ்வார் வானகம் என்ற அமைப்பினை தமிழ்நாட்டில் எங்கு நிறுவினார்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் கரூர். ஓகேவா? ஆன்சர் கரூர். அடுத்து 9வது கொஸ்டின், ஆர்டிபிசிஆரின் விரிவாக்கம் என்ன? இந்த ஆர்டிபிசிஆர் நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா அப்ப கொரோனா வந்தனால இது வந்து ஆர்டிபிசிஆர் ரிப்போர்ட் அதெல்லாம் வச்சு கரண்ட் அஃபேர்ஸ் நினைச்சுக்கிறாங்க. ஆக்சுவலா புக்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எந்த புக்ல கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 12th பயோ ஜுவாலஜில பேஜ் நம்பர் 183ல கொடுத்துருக்காங்க. 12th பயோ ஜுவாலஜில பேஜ் நம்பர் 183. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோ. ஆர்டிபிசிஆர். ஓகேவா? கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிபிசிஆர். அப்படியே கீழே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிசிஆரோட எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. பிசிஆர்னா என்னன்னா பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன். பிசிஆர்னா பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இது ஒரு பாக்ஸ்ல இருக்கும். ரெண்டாவது பிசிஆர் முறைப்படி ஆர்என்ஏ மூலக்கூறு இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இங்க சொல்லியிருப்பாங்க பிசிஆர். ஆர்டிபிசிஆர்னா என்னன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பிசிஆர். அப்ப ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் அந்த ஆர்டின்றது என்ன அப்படின்னு அர்த்தம்னா ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். பிசிஆர்ன்ற மீனிங்கா நீங்க இந்த பாக்ஸ்ல இருந்து எடுத்துக்கணும். பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன். அப்ப ஆர்டிபிசிஆர்னா ரிவர்ஸ் டிரான்சாக்ஷன் பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் அப்படின்றது அதோட ஆன்சரா இருக்கும். ஓகேவா? ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன். ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பால் ஆப்ஷன், அதாவது பி ஆப்ஷன். ஓகேவா? ஆர்டிபிசிஆர்ன்றது இது ஸ்கூல் புக்ல இருக்கிறதான் 12th பயாலஜி பயோ ஜுவாலஜி. அதாவது பயாலஜி ரெண்டா பிரிப்பாங்க, பாட்னி ஜுவாலஜி. அதுல ஜுவாலஜில பேஜ் நம்பர் 183ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் 25. தாவர செல்களின் கணிகங்களின் நிறமிகளால் தாவர செல்களின் கணிகங்களில் உள்ள நிறமிகளால் காய்கறிகள் பழங்களின் கண்ணை கவரும் பிரகாசமான பலவித நிறங்களை காட்சியளிக்கின்றன. அதாவது கணிகத்துல இருக்கிற நிறமிகளால பழம் வந்து நிறைய நிறத்துல காட்சியளிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்படியே அந்த லைன் அப்படியே இங்க இருக்கும். தாவர செல்களின் கணிகங்களில் உள்ள நிறமிகளால் காய்கறிகளின் மற்றும் பழங்கள் கண்ணை கவரும் பிரகாசமான பல நிறங்களில் காட்சியளிக்கின்றன. சேம் அப்படியே அந்த லைன் அப்படியே இருக்கும். வாக்கியம் 1ன்றது வாக்கியம் 1ன்றது சரியில இருக்கும். அடுத்து குளோரோபில் எனும் நிறமி காய்கறிகளுக்கு பச்சை நிறத்தை அளிக்கிறது. குளோரோபில் எனும் நிறமி காய்கறிகளுக்கு பச்சை நிறத்தை அளிக்கிறது. அப்படியே இந்த இடத்துல பாருங்க பார்க்கலாம். குளோரோபில் எனும் நிறமி பச்சை நிற நிறமி. குளோரோபில் எனும் பச்சை நிற நிறமி குடமிளகா, மொச்சை, பச்சை பட்டாணி, பச்சை மிளகாய் இதுல எல்லாம் உள்ளது. அதாவது அதுக்கு வந்து பச்சை நிற கலரை தருகிறது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இது என்ன? இதுவும் கூற்று வந்து ரெண்டாவது ரைட்டு தான். ஓகேவா? எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 11th நியூட்ரிஷன். அதாவது இதுதான் நியூட்ரிஷன்றதுனா சத்துணவியல் அப்படின்னு சொல்றாங்க. நியூட்ரிஷன்னா சத்துணவியல்ல பேஜ் நம்பர் 51ல இருக்கும். குளோரோபில் எனும் நிறமி பச்சை மிளகா, பச்சை பட்டாணி எல்லாத்துக்கும் இந்த பச்சை நிறத்தை அளிக்கிறது இந்த குளோரோபில்ன்ற நிறமி தான். அப்ப கூற்று 1 சரி, கூற்று 2 சரி, 1 மற்றும் 2 சரி அப்படின்னு ஆன்சர் வந்திருக்கும். ஓகேவா? சரி, அடுத்து பாம்புகளுக்கு கால்கள் கிடையாது. நகர்வதற்கு அவை தங்கள் தசை மற்றும் செதில்களை பயன்படுத்துகின்றன. அப்படியே அது ஒரு பாக்ஸ்ல 8th பயாலஜில யூனிட் 19ல பேஜ் நம்பர் 23ல கொடுத்திருப்பாங்க. பாம்புகளுக்கு கால்கள் கிடையாது, நகர்வதற்கு அவை தங்களது தசைகள் மற்றும் செதில்களை பயன்படுத்துகின்றன. நகர்வதற்கு தசையையும் செதிலையும் பயன்படுத்திதான் நகருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்குன்னு பார்த்தோம்னா 8th பயாலஜில யூனிட் 19 பேஜ் நம்பர் 231ல இருக்கு. ஓகேவா? சரி,
அடுத்த கொஸ்டின் போலாம். அடுத்து சாரி கூற்று ரெண்டு பேரு. பாம்பு நகர்வதும் மிதந்து ஊர்தல் எனப்படும். கீழே பறவைகள் 2 வகைகள் பறப்பதை காண முடியும். அதுல ஒண்ணு மிதந்து ஊர்தல் மற்றும் கீழ் நோக்கி அசைவு. அதாவது இது பாம்பு சொல்லல, பறவைகள் தான் மிதந்து ஊர்தல்னு சொல்றாங்க. ஓகேவா? மிதந்து ஊர்தல்ன்றது பறவைகள். அப்ப இதுல கூற்று ரெண்டாவது பாம்பு மிதந்து ஊர்தல்ன்றது தப்பு. பறவைகள் தான் மிதந்து ஊர்தல் எனப்படும், பறவைகளுக்கு தான். இப்ப ரெண்டாவது கூற்று தப்பு, ஃபர்ஸ்ட் கூற்று ரைட். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்கியம் 1 மட்டும் சரி அப்படின்றது வரும். பறவைகள் 2 வகையில் பறப்பதை காண முடியும். மிதந்து ஊர்தல் இல்லைன்னா கீழ் நோக்கி அசைவு. மிதந்து ஊர்தல்ன்றது பறவைகளுக்கு வரும், பாம்புக்கு வராது. அப்ப இதுல கூற்று 1 சரி 2 தப்பு. ரெண்டுமே இதுல இருக்குன்னா 8th பயாலஜில பேஜ் நம்பர் 233 இருக்கும். ஓகேவா? சரி, அடுத்து தசை சோர்வின் போது எந்த அமிலம் தசைகளில் சேகரமாகிறது? எந்த அமிலம் தசைகளில் சேகரமாகிறது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருப்பாங்க. தசைகளில் ஏடிபி பற்றாக்குறை மற்றும் ஆக்சிஜன் இன்றி நடைபெறும் குளுக்கோஸ் சிதைவின் விளைவாக சேகரமாகும் லாக்டிக் அமிலம் ஆகியவை தசை சோர்வுடைய காரணமாகும். தசை சோர்வுடைய காரணம் என்னன்னு கேட்டா லாக்டிக் அமிலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் என்னன்றது டி ஆப்ஷன்ல இருக்கு. ஓகேவா? இது எங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 11th ஜுவாலஜில யூனிட் 9ல கேட்டிருக்காங்க. 11th ஜுவாலஜி யூனிட் 9ல பேஜ் நம்பர் 194, பேஜ் நம்பர் 194ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? ரொம்ப முக்கியமான கொஸ்டின், பாத்துக்கோங்க. தசை சோர்வு, அதாவது தசை சோர்வின் போது எந்த அமிலம் தசையில் சேகரமாகிறதுனா லாக்டிக் அமிலம். சரி, எங்க இருக்குது? 11th ஜுவாலஜி. ஓகேவா? 11th ஜுவாலஜில யூனிட் 9 பேஜ் நம்பர் 194. சரி, அடுத்து ஒரு பொறுத்துக கொஸ்டின். 12th பாட்னில கேட்டிருக்கிறது பாக்ஸ் கொஸ்டின். 11th 12th ஒரு பாக்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, பசுமை கார்பன், சாம்பல் நிற கார்பன், நீல கார்பன், பழுப்பு கார்பன். கலர்ல கார்பனை எக்ஸ்பிளைன் பண்றாங்க கேள்வியில. பசுமை கார்பன், சாம்பல், நீல கார்பன், பழுப்பு கார்பன். இப்போ ஒவ்வொன்று என்னதுன்னு பார்க்கலாமா? இப்ப ஃபர்ஸ்ட் அப்படியே இதுதான் கொடுத்துருந்துருப்பாங்க. ஓகேவா? பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? பசுமை கார்பன் உயிர்கோளத்தில் சேமிக்கப்படும் கார்பன் என்னன்னு கேட்டாங்கன்னா பசுமை கார்பன். அவ்வளவுதான். உயிர்கோளத்தில் சேமிக்கப்படும் கார்பன் பசுமை கார்பன். உயிர்கோளத்துல சேமிச்சாங்கன்னா பசுமை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் என்ன? சாம்பல் கார்பன் என்னன்னு சொல்றாங்கன்னா தொல்லுயிர் படிம எரிபொருளாக சேமிக்கப்படும் கார்பன். தொல்லுயிர் படிம எரிபொருள்களாக சேமிக்கப்படும் கார்பன் சாம்பல் கார்பன். எரிபொருள்களாக எரிஞ்சா சாம்பல் ஆயிரும் அப்படின்னு ஞாபகம். தொல்லுயிர் படிவ எரிபொருளாக சேமிக்கப்படும் கார்பன் சாம்பல் கார்பன். ஓகேவா? அடுத்து மூணாவது நீல கார்பன் சொல்லியிருந்தாங்களா? நீல கார்பன் என்ன சொல்லிருக்காங்க? நீல கார்பன் வளிமண்டலம் மற்றும் கடல்களில் சேமிக்கப்படும் கார்பன். அதாவது கடலே நீல கடல்ல தானே இருக்கும். வளிமண்டலம் மேலையும் வானம் எப்படிதான் இருக்கு? நீல நிறமா தானே இருக்கு. அப்ப நீல கார்பன்றது வளிமண்டலம் மற்றும் கடல்களில் சேமிக்கப்படும் கார்பன். அடுத்து பழுப்பு கார்பன் அப்படின்றது தொழில் ரீதியாக உருவாக்கப்படும் காடுகளில் சேமிக்கப்படும் கார்பன் என்னன்னு கேட்டா பழுப்பு கார்பன். அவ்வளவுதான். இதுதான் பொறுத்துகையில கேட்டிருந்திருப்பாங்க. அப்படியே மேல எழுத்து பார்ப்போமா? பார்க்கலாம். சாம்பல் கார்பன், பசுமை கார்பன்ன்றத. பசுமை கார்பன்றது பசுமை என்ன சொல்லியிருந்தேன்? உயிர்கோளத்தில் சேமிக்கப்படும் கார்பன் பசுமை கார்பன். சாம்பல் நிற கார்பனா தொல்லுயிர் படிவ எரிபொருள்களாக சேமிக்கப்படுச்சுன்னா அது சாம்பல் கார்பன். நீல கார்பன் என்ன சொன்னேன்? வளிமண்டலமும் கடலும் நீல கலர்ல இருக்குன்னு சொல்லிங்கன்னா வளிமண்டலம் மற்றும் கடலில் சேமிக்கப்படும் கார்பன் நீல கார்பன். தொழில் ரீதியாக உருவாக்கப்படும் காடுகள்ல இருந்துச்சுன்னா அது பழுப்பு கார்பன். அவ்வளவுதான். ஒரு பாக்ஸ் கொஸ்டின் அப்படியே. ஓகேவா? இது எங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 12th ஜுவாலஜில பயாலஜில கேட்டிருக்காங்க. 12th பயாலஜில பாட்னில 7வது லெசன் பேஜ் நம்பர் 163. ஓகேவா? பேஜ் நம்பர் 163. சரி, அடுத்து கீழ்கண்டவற்றுள் எது உயிருள்ள மற்றும் உயிரற்ற பண்புகளை வெளிப்படுத்துகிறது? கீழ்கண்டவற்றுள் எது உயிருள்ள மற்றும் உயிரற்ற பண்புகளை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த கொஸ்டின் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு லைன்ல இருக்கும். வைரஸ்கள் உயிருள்ள மற்றும் உயிரற்ற பண்புகளை கொண்டுள்ளன. வைரஸ் தான் உயிருள்ள மற்றும் உயிரற்ற பண்புகளை கொண்டுள்ளன. அப்ப ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா வைரஸ். உயிருள்ள மற்றும் உயிரற்ற பண்புகளை வெளிப்படுத்துவது வைரஸ். எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 8th பயாலஜில பேஜ் நம்பர் 188. 8th பயாலஜில பேஜ் நம்பர் 188. சரி, அடுத்து ரத்த வகைப்பாட்டை கண்டுபிடித்தவர் யார்? ரத்த வகைப்பாட்டை கண்டுபிடித்தவர் காரல் லான்ஸ்டீனர். கொடுத்துருக்காங்களா? ரத்த வகைப்பாட்டை கண்டுபிடித்தவர் காரல் லான்ஸ்டீனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். இது எங்க கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னா 10th பயாலஜில பேஜ் நம்பர் 208 யூனிட் 4 பயாலஜில யூனிட் 4 10th பயாலஜில யூனிட் 4ல பேஜ் நம்பர் 208. ஓகேவா? சரி, ரத்த வகைப்பாட்டை கண்டறிந்தவர் சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வி குளுக்கோஸ் என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்றாங்க. 11th பாட்னில இருக்குது. குளுக்கோஸ் ஆக்சுவலா குளுக்கோஸ் ஒற்றை சர்க்கரை ஆடுகள், இரட்டை சர்க்கரை ஆடுகள், கூட்டு சர்க்கரைகள்லாம் சொல்லி இருந்திருப்பாங்க.
இதுல ஒற்றை சர்க்கரை அடைனா என்னன்னா ஒரே ஒரு சர்க்கரை அலகுகளை கொண்ட சிறிய மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்றாங்க. ஒரே ஒரு சர்க்கரை அலகை கொண்ட சிறிய மூலக்கூறை ஒற்றை சர்க்கரை ஆடு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த ஒற்றை சர்க்கரை ஆடுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குளுக்கோஸ். நம்மளுக்கு இது தேவை குளுக்கோஸ். நம்மளுக்கு கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம அதை மட்டும் பார்த்தா போதும். கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க, குளுக்கோஸ் என்பது ஒற்றை சர்க்கரையாடா இரட்டையான்னு பார்த்தோம்னா ஒற்றை. ஆன்சர் நம்மளுக்கு கொடுக்குற ஒற்றை சர்க்கரைடுகள்ல எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு கேட்டுறாங்க. ஒற்றை சர்க்கரைடுகள் எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ். அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒற்றை சர்க்கரைடுகள். 53 எங்க கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னா 11th பாட்னில யூனிட் 8 பேஜ் நம்பர் 189ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி பூண்டு எதிர்ப்பு அலர்ச்சி. ஓகேவா? இது எங்க கேட்டிருக்காங்க, 11th சத்துணவியல்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? என்னன்னா இதுல என்ன கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க. சரியான இணையை தேர்வு செய்க, சரியான இணையை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல எது சரியா இருக்கு? பூண்டு சரியா இருக்கா, ஏலக்காய் சரியா இருக்கா, சிவப்பு மிளகாய் பெருங்காயத்துக்கு சரியா இருக்கான்னு பாரு. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஏலக்காய் கொடுத்துருக்காங்க. ஏலக்காயில என்ன சொல்லியிருக்காங்க, தோல் மற்றும் சிறுநீரக கோளாறுகளை சரி செய்யும் சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு ஏலக்காய் என்ன சொல்லியிருக்காங்க, தோல் மற்றும் சிறுநீரக கோளாறுகளை சரி செய்யும் சொல்லியிருக்காங்க. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏலக்காய் தான் சரியானதா இருக்கும். ஓகேவா? மீதி 3 தப்பா இருக்கான்னு நம்ம செக் பண்ணா போதும். பார்க்கலாமா? சரி, சிவப்பு மிளகாய் கீழே விட்டுறாங்க பாரு, ரைட் சைட்ல. சிவப்பு மிளகாய் என்ன சொல்லிருக்காங்க, வைட்டமின் ஏ மிகுதி ஆகிறது. சிவப்பு மிளகாயில வைட்டமின் ஏ வந்து அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. சிவப்பு மிளகாயில ஆனா இங்க ரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறதுன்னு சொல்றான். ரத்தத்துல சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துவது எதுன்னு கேட்டாங்கன்னா வெங்காயம் இருக்கு, வெந்தயம். வெந்தயத்தை இங்க சொல்லிப்பாங்க ரத்தத்தின் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துகிறது. இங்க வெந்தயம் கொடுத்துருப்பாங்க. ஆனா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா சிவப்பு மிளகாய் அப்படின்னு கொடுத்துருவாங்க. வெந்தயம் கொடுத்துருந்து ரத்தத்தின் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறேன்னு கொடுத்துருக்கணும். சிவப்பு மிளகாய் சொல்லனால அது தப்பு. உயிர் சத்து ஏ மிகுதி ஆகிறது எங்க வந்திருக்கணும், உயிர் சத்து ஏ மிகுதி ஆகிறதுன்றது வைட்டமின் ஏ மிகுதி ஆகின்றது சிவப்பு மிளகாய்க்கும் வந்திருக்கணும். ஓகேவா? சிவப்பு மிளகாயில இருக்கிறத வந்து ஆக்சுவலா உயிர் சத்து ஏ மிகுதி ஆகிறது சொல்லியிருக்கணும். பெருங்காயம் வந்து ரத்தத்துல சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துகிறதுன்னு வந்திருக்கணும். ஏலக்காய் வந்து சரியான ஆன்சர். அவ்வளவு. இது ரெண்டுமே தப்பு. சிவப்பு மிளகாய் தப்பு, பெருங்காயம் தப்பு. இப்போ பூண்டுக்கு என்னன்னு என்ன சொல்லலையா, பூண்டு பார்த்துடலாமா? கீழே பூண்டு பார்க்கலாம். பூண்டு என்ன சொல்றாங்க, சர்க்கரை சாரி பூண்டு மேல இந்த இதுல இல்ல, ஆக்சுவலா பாக்ஸ்ல இருக்கு, நான் விட்டுருக்கேன். ஓகேவா? இங்க வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா எதிர்ப்பு அலர்ச்சி தோல் வியாதிகளை குணப்படுத்தும், உடல் சூட்டை உண்டாக்கும். அதாவது தோல் அலர்ச்சி வியாதிகளை குணப்படுத்துறது எதுன்னு கேட்டாங்கன்னா கடுகு. எதிர்ப்பு அலர்ச்சி தோல் வியாதிகளை குணப்படுத்துவது எது, கடுகு. ஆனா அவன் என்ன சொல்லி இருந்திருப்பான்னா பூண்டு அப்படின்னு சொல்லியிருப்பான். ஓகேவா? எதிர்ப்பு அலர்ச்சி தோல் வியாதிகளை குணப்படுத்துவது எதுன்னு சொல்லியிருந்தேன்னா பூண்டு அப்படின்னு சொல்லியிருப்பான். கொஸ்டின்ல பார்க்கலாமா? எவ்வாறு பார்க்கலாம், பூண்டு எதிர்ப்பு அலர்ச்சி தோல் வியாதிகளை குணப்படுத்தும். ஆனா நம்ம என்னன்னு பார்த்தோம், கடுகு அப்படின்னு பார்த்தோம். அப்ப அதுவும் தப்பு. அப்ப ஆன்சர் என்னதான் ரைட்டா இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஏலக்காய் தான் ஆன்சர் ரைட்டா இருக்கும். ஓகேவா? சரி, இது எங்க கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னா 11th சத்துணவியல்ல பேஜ் நம்பர் 99ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், பல தலைமுறைகளாக படிப்படியாக ஏற்பட்ட சாதகமான வேறுபாடுகளின் தொகுப்பினால் புதிய சிற்றினங்கள் உருவாகின்றது என்று கூறியவர் யார்? அப்படியே இந்த கொஸ்டின் அப்படியே இங்க கேட்டிருப்பாங்க. டார்வின் கூற்றுப்படி பல தலைமுறைகளாக படிப்படியாக ஏற்பட்ட சாதகமான வேறுபாடுகளின் தொகுப்பினால் புதிய சிற்றினங்கள் உருவாகின்றன. அது அப்படியே இது சொன்னது யாருன்னா டார்வின். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டார்வின். டார்வின் கூற்று ஒண்ணு கேட்டிருக்காங்க. எங்க கேட்டிருக்காங்கன்னா 10th பயாலஜில பேஜ் நம்பர் 278. 10th பயாலஜில பேஜ் நம்பர்ல 278ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, அடுத்து கீழ்கண்ட எந்த உப்பு குறைவினால் ரத்த சோகை ஏற்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரத்த சோகை ஏற்படுகிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா இரும்பு சத்து. இரும்பு சத்துனால என்ன ஏற்படுதுன்னு கேட்டா ரத்த சோகை ஏற்படுதுன்னு சொல்லியிருப்பாங்க. 6th ஃபர்ஸ்ட் டைம்ல பேஜ் 90ல கேட்டிருப்பாங்க. ஒரு பாக்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. ரத்த சோகை எதுக்கு ஏற்படுதுன்னா இரும்பு சத்து குறைவினால் ஏற்படுவதுதான் ரத்த சோகை. ஓகேவா? சரி, அடுத்து ரத்தம் உறைய வைக்கும் உயிர் சத்து எது அப்படின்னு கேட்டிருந்திருக்காங்க. விட்டமின் கே. ரத்தம் உறைய வைக்கிறதுக்கு எதுன்னு கேட்டா விட்டமின் கே. ரத்தம் உறைதல் நடைபெறாது, தாமதமான ரத்த உறைதலின் காரணமாக ரத்தம் அதிகமாக வெளியேறுதல். ஓகேவா? ரத்தம் உறையாமை, ரத்தம் உறைய வைக்கும் உயிர் சத்து எதுன்னு கேட்டாங்கன்னா விட்டமின் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கேல வந்துடும். ஓகேவா? சரி, இது எங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 9th பயாலஜி யூனிட் 21. இது எங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 9th பயாலஜி யூனிட் 21. சரி, மொத்தம் இதோட கொஸ்டின் முடியுது. இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பயாலஜி 6th to 12th வரை இருக்கிற பயாலஜில மொத்தம் நமக்கு எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா
16 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. 6th to 12th வரை இருக்கிறதுல பயாலஜில எத்தனை கொஸ்டின் கேட்டிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாரி பயாலஜில மொத்தம் 16 கொஸ்டின் கேட்டிருந்திருக்காங்க. அதுல 16ல 9 கொஸ்டின் வந்து 6th to 10thலயும், 7 கொஸ்டின் வந்து 11th 12thலயும் கேட்டு இருந்திருப்பாங்க. 11th 12thல எங்க இருந்து எடுத்திருக்கோம்னு சொல்லியாச்சு. ஓகேவா? அதுலயும் பாக்ஸ் தான் கொஸ்டின் கேட்டு இருந்திருப்பாங்க. பிளஸ் ஒரு சில இது வந்து புக் பேக், ஒரு கொஸ்டின் வந்து அதுல புக் பேக்கும் இருக்கும். ஓகேவா? சரி, நம்ம அடுத்தடுத்த வீடியோல நம்ம சந்திக்கலாம். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ப்ரூஃப் வந்து நம்ம ஆல்ரெடி ஹிஸ்டரி போட்டாச்சு, ஜியாகிரபி போட்டாச்சு, பாலிட்டிக்கு போட்டாச்சு. நம்ம சோசியல்ல வந்து எக்கனாமிக்ஸ் மட்டும்தான் போடல. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கும் நேற்று வீடியோல வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். இன்னைக்கு பயாலஜி போட்டாச்சு. இதோட எஸ்ஐ 2023 இருக்கிறது புக் ப்ரூஃப் வந்து முடிஞ்சிருச்சு. எக்கனாமிக்ஸ் மட்டும் தான் என்ன போடல, புக் ப்ரூஃப் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? சரி, நம்ம இப்ப இன்னும் நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2023 இப்ப நம்ம பார்த்திருக்கோம். அப்ப இதுக்கு முன்னாடி இருந்தது, அதுக்கு அடுத்தது, அதாவது 2022, 2020, 2019 எப்படி கேட்டாங்கன்றது ஒரு ஓவர்வியூவா ஒரு அனாலிசிஸ் பார்த்துட்டு நம்ம அடுத்து நம்ம வந்து கொஸ்டின் பேங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். பயாலஜியோட கொஸ்டின் பேங்க் எப்படி, எது முக்கியமான கொஸ்டின், டாப் லெவல் கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோல நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, சரி. கிரைம் டெஸ்ட் சீரிஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு நடுவில் ஒரு ரெண்டு மூணு ஒர்க் இருந்தனால உங்களால சரியா பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கொடுக்க முடியல. நம்ம டெலகிராம் லிங்க்ல உங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்கும். நீங்க எதுவா இருந்தாலும் நீங்க டெலகிராம் லிங்கை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இதோட மொத்த பிடிஎஃப் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி நீங்க அடிச்சு பார்த்துக்கலாம். ஓகே, சரி. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா சொல்லுங்க. ஓகேவா? தேங்க்யூ.